பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்தேனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவனின் நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம இந்த வாரம் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டார்னா அவர் அதை காப்பார். ஒரு வார்த்தையும் தரையில் விழ விட மாட்டார். ரெண்டாவது, வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை மறக்க மாட்டார், நினைத்து கொண்டே இருப்பார். நம்ம மறந்துடலாம், அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் ரொம்ப கவனமாக இருப்பார். நம்ம தான் அதை மிஸ் பண்ணுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களில் அவருடைய நிலைப்பாடு என்ன? கலாத்தியர் 4:28 திரும்ப வாசிக்கிறேன். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னதை செய்வார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு மறுபடியுமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 42வது வசனம். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. அவர் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் அவர் நினைக்கல, வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்தாரோ அவர்களையும் நினைக்கிறார். பாருங்க, வாக்குத்தத்தம் பெற்றவனையும் நினைக்கிறார். ஆண்டவர் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் வாக்குத்தத்தத்தை நினைக்கிறவர், யார் பெற்றார்களோ அவர்களையும் நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்போ தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து என்ன செய்கிறாரு? 43 தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. அவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், 400 வருஷம் உன் சந்ததி எகிப்தில் அடிமையாக இருந்து அவங்க புறப்பட்டு வருவாங்க, இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் சொன்னார். சொன்னவர் சொன்னதை மாத்திரம் நினைச்சிட்டு இல்லையா, யாருக்கு சொன்னார் என்பதையும் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்க அவர் நினைவில் இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லிருங்க. நீங்கள் அவர் நினைவில் இருக்கிறீங்க. உங்களை மறக்கல. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் அவர் மறக்கல. அவருக்கு தெரியும், இந்த நாளில் நான் ஜான் ஜோசப்க்கு இந்த வசனத்தை கொடுத்தேன், இந்த வார்த்தையின் மூலமாக நான் அவன் கூட பேசினேன். அவன் வேதத்தை படிக்கும்போது என்னுடைய ஆவியானவர் அவனுக்கு இந்த வார்த்தையை நினைவூட்டினார். இதையெல்லாம் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் ரொம்ப அதை ஞாபகத்திலே வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நினைக்கிறவர். அது மாத்திரமல்ல, நான் பெற்றேன் என்பதனாலே என்னையும் நினைக்கிறார், உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சந்ததியை குறித்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா, ஆண்டவர் நினைப்பார். நம்ம காலத்துக்கு அப்புறமும் கர்த்தர் நம்மளை நினைத்து அதை அவர்கள் நம்ம சந்ததிக்கு அதை நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்றுவார். நிறைவேற்றும் போது உங்களையும் அவர் மறக்கலை. அதனால தான் ஆபிரகாமையும் கர்த்தர் நினைத்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நினைத்தார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தின் 25வது வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். இதுதான் தேவன், நம்முடைய தேவன். அவர் அந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இந்த ஜனங்களை குறித்த ஒரு வாக்குத்தத்தம் அவர்கள் மேல் இருக்கிறது, மறக்கவே மாட்டார். அதனால தான் 115ஆம் சங்கீதத்தில் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் நினைச்சிருக்கிறாராம், எப்படியெல்லாம் நினைச்சிருக்கிறாராம். எவ்வளவு அழகாய் அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். ஆண்டவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், அவங்க என்ன மறந்துட்டாங்க பிரதர், இவங்க என்ன மறந்துட்டாங்க பிரதர். இல்லைங்க, 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அவர் நம்மளை நினச்சிட்டார்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை மாறிடும். அவர் ஒரு நாளும் நம்மளை மறக்கிறவர் அல்ல. அவர் மறந்து வாக்குத்தத்தத்தை மறந்து ஐயோ நான் சொன்னனே மறந்துட்டேனேன்னு சொல்லுகிறவர் அல்ல. அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தால் அதை அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை நீங்கள் குறிச்சிக்கோங்க. இன்னைக்குரிய மனப்பாட வசன சவால் சங்கீதம் 105:42. சங்கீதம் 105:42. இந்த வசனத்தின்படியே உங்களையும் உங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் தேவன் நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம்.
எங்களையும் நினச்சிருக்கீங்க, எங்கள் வாக்கு தத்தத்தையும் நினைக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் நினைவும் உமக்கு வருகிறது என்பதை நாங்கள் நினைத்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க, மகிமைப்படுங்க. இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.